Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி வெண்டைக்காய் குர்குரே எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் குர்குரே பண்றதுக்காக ஒரு 10-12 வெண்டைக்காயை வந்துட்டு எடுத்து நல்லா கழுவிக்கலாங்க. ஈரம் போகிறதுக்காக நல்லா ஒரு காட்டன் துணியில போட்டு அதை வந்து நல்லா ஈரத்தை எல்லாம் தொடச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெண்டைக்காயில இப்படி மேல் பார்ட்டியும் கட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பார்ட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு வெண்டைக்காயை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற இந்த விதையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா எடுத்துடலாங்க. விதைய வந்துட்டு ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு குர்குரே செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற வெண்டைக்காயும் வந்துட்டு 2 சைடும் கட் பண்ணதுக்கு அப்புறமா விதையெல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப வந்து இதை கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தடிமனாவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கரெக்டா இருக்குங்க. அதனால எல்லா வெண்டைக்காயுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபியா இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம வெண்டைக்காய் எல்லாமே வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு குருமிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெண்டைக்காய் குர்குரே வந்துட்டு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாவெல்லாம் வந்துட்டு வெண்டைக்காயில நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதப்ப வந்து இது நல்லாவே கலந்து விட்டாச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு இதுல 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நமக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. லைட்டா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியை மட்டும் அப்படியே லைட்டா தெளிச்சு விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, வெண்டைக்காயில மசாலாஸ் மாவு எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பட்டுருச்சு. இப்படியே கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னா லைட்டா மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லாவே கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இது குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியா இருக்குங்க. இப்ப வந்து அடுப்புல எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இப்படி அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே வந்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, 2 சைடும் நல்லா அப்படியே பொரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான லேடிஸ் ஃபிங்கர் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரியே போட்டு நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த குர்குரேவை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் குர்குரேயை உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இது எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆளே இருக்காது. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குதுன்னு, எவ்வளவு நல்லா உடையுது பாருங்க. ரொம்ப சூப்பரா மொறுன்னு உங்களுக்கு இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.